வணக்கம் மக்களே. இன்னைக்கு சென்செக்ஸ் 590 பாயிண்ட் டவுனு, நிஃப்டி 50 175 பாயிண்ட் டவுனு. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் விழுந்தாலும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ அடி வாங்காமல் இருக்கிறதுக்கு நாம் நல்ல அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸை பிக் பண்ணணும். அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸ் எப்படி பிக் பண்ணோன்னா டாலர்லேயும் ஏர்ன் பண்ணணும், ப்ளஸ் ருப்பீஸ்லேயும் இருக்கணும். எதுக்காக டாலரில் ஏர்ன் பண்ணுற கம்பெனிஸ் நாம் பிக் பண்ணோன்னா, ருப்பீஸ் விழும்போது டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும்போது டாலரில் எந்தெந்த கம்பெனிஸ் ஏர்ன் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகும். ஸோ அதுக்கு நாம் எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பிக் பண்ணோன்னா, ஐடி ஸ்டாக்ஸு, ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து நாம் கன்சிடர் பண்ணலாம். ஐடி ஸ்டாக்ஸ், ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து டாலரில் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நாம் ஐடி ஸ்டாக்ஸு அண்டு ஃபார்மா ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணலாம். அந்த ஸ்டாக்ஸில் நம்ம பெஸ்ட்டாக அண்டர் வேல்யூடில் இருக்கிற ஸ்டாக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ அண்டர் வேல்யூடில் இருக்கும்போது மார்க்கெட்டு விழுந்தாலும் டாலரில் ஏர்ன் பண்ணுறதுனால அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப விழாது. ஸோ அந்த மாதிரி ஏர்ன் பண்ணுற ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டி அண்டர் வேல்யூடில் தான் இருக்குது. நாட்கோ ஃபார்ம் அண்டர் வேல்யூவில் தான் இருக்குது. அதுக்கடுத்தது டிசிஎஸ் ஓவர் வேல்யூடு தான் இப்போ கன்சிடர் பண்ண வேண்டாம். ஆனால் இப்போ நம்ம ஃபார்மா கம்பெனியில் டாக்டர் ரெட்டியும் நாட்கோ ஃபார்மும் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கடுத்தது ருப்பீஸில் அண்டர் வேல்யூடில் இருக்கிற ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, சவுத் இண்டியன் பேங்க்கு, கர்நாடகா பேங்க் வந்து அண்டர் வேல்யூவில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் நாம் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மார்க்கெட் விழுந்தாலும் இது பெருசாக விழாது. அடுத்தது எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா ஐடிசி. ஸோ இதுவுமே வந்து பெருசாக விழாது. ஐடிசி பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டே பெர் குவார்ட்ரு 7 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணலாம். நாட்கோ ஃபார்ம், டாக்டர் ரெட்டி, ஐடிசி, கர்நாடகா பேங்க், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இன்றைக்கி சவுத் இண்டியன் பேங்க் 37 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது இன்றைக்கி யாரெல்லாம் கன்சிடர் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் யார் இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸு கன்சிடர் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.